ஓம் சாய்ராம். நீ கடந்து வந்த பாதையை விட நீ இப்போது சென்று கொண்டிருக்கும் வாழ்க்கை பாதை, இனி செல்லப்போகும் வாழ்க்கை பாதை அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நடந்ததை காட்டிலும், நடக்கப் போவதை காட்டிலும் இப்போது வாழும் நிகழ்காலம் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் நீ நல்ல விதமாக பயன்படுத்தணும். இப்போது வாழும் வாழ்க்கையைத்தான் நீ சரியாக வாழணும். பழசை மறந்து விடணும். புதியதை யோசிக்கக்கூடாது. எதிர்காலத்தில் நீ எப்படி இருப்பாய் என்பது இப்போது நீ நினைக்கும் எண்ணங்கள், செய்யும் செயல்களை பொறுத்துத்தான். பணம், வசதி வாய்ப்புகள் இல்லாதவர் ஏழை இல்லை, தெரிஞ்சிக்கோ. எவரிடம் எதிர்காலம் பற்றிய கனவும் குறிக்கோளும் இல்லையோ அவரே பரம ஏழை. நீ இயல்போடு வாழ்வது மிக எளிதுதான். பிறரை போல் வாழ்வதுதான் மிக கடினம். இயல்பில் எளிமையாகவும் ஈதலில் செல்வாக்காகவும் வாழ்க்கை அமையப்பெற கடவுள் வரம் வேண்டும். முழு மனதோடு செயலில் முயற்சி செய்தால் சாயின் கருணையால் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ்வாய். வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்ட பிறகுதான் தெரிகிறது யாரோடும் யார் வாழ்க்கையும் முடிந்து போய்விடுவதில்லை என்று. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்தாகணும். இதுதான் வாழ்க்கை. நீ கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கூட வரப்போவதும் எதுவும் இல்லை. எதன் மீதும் அதிக பற்றுதல் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பற்றுதல் துன்பத்தை கொண்டு வரும். வாழ்க்கை என்பது ஒரு முறை கிடைக்கும் சலுகை. அதை கவனமாக செலவு செய்வதே சிறந்தது. இல்லையேல் சேற்றை வாரி இறைப்பது வாகனங்கள் மட்டுமல்ல, சில நேரங்களில் வாழ்க்கையில் நீ செய்யும் தவறுகள் தான். ஆனால் சிந்திக்கும் போது நிதானமாக யோசித்து செயல்படும் போது உறுதியோடு செயல்படு. அவர்கள் இப்படி சொன்னார்கள், இவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று கேட்டு முடிவெடுத்தால் குழப்பி விடுவார்கள். உன்னிடம் பேசும்போது சரி சரி என்று சொல்லுவார்கள். சிறிது நேரம் கழித்து பார்த்து யாரோ குழப்பி விட்டிருப்பார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டு இல்லை இது சரி வராது, இப்படித்தான் செய்யணும் என்று அடித்து சொல்வார்கள். அப்போது அடித்து சொல்லவர்களும் அவர்கள்தான். இப்போது மாறி பேசி இதுதான் சரி என்று சொல்பவர்களும் அவர்கள்தான். எனவே அடுத்தவர் பேச்சை கேட்காதே. சுற்றவிட்டு சுழல வைத்து விடுவார்கள். தேவையானவர்களிடம் மட்டும் சொல்லு. நீ மட்டும் யோசி. நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.